பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த புதிய மாதத்துல கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார் என்று எதிர்பார்த்து ஆவலோடு நீங்கள் காத்திருப்பீர்களானால் இதோ உங்களுக்கான வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலனாக அவருடைய நீதி விளங்க போகிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகிறார். யூதரும் யூதர் அல்லாத ஜனங்களும் பவுலினுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமான ஆராதனையை விட்டு தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். இது அநேகர் இதற்கு இடையூறாக துஷ்ட மனிதர்கள் எழும்பினார்கள். அவங்க எழும்பினது மாத்திரமல்ல, இந்த ஜனங்களுடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஜனங்கள் இப்படி உபத்திரவப்படவுமே உபத்திரவப்பட்ட அந்த ஜனங்களுக்கு தான் நிருபத்தை எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர்களை உற்சாகப்படுத்தி உபத்திரவப்பட்டவர்களுக்கு தேவனுடைய மகிமையை விளங்க போகிறது என்பதை அவர் காண்பிக்கும்படியாக, எடுத்து சொல்லும்படியாக, அவங்களை உற்சாகப்படுத்தும்படியாக தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உபத்திரவத்தின் பாதையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்களா? என்னமான சூழ்நிலை நான் போய்கொண்டிருக்கிறேன் அப்படி நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து என் வாழ்க்கையில நான் கர்த்தரை பின்தொடர்கிறேன், ஆனாலும் சில உபத்திரவங்கள் அதில் நான் உழன்று கொண்டிருக்கிறேன் என்று இன்னைக்கு கலங்கி கொண்டு பல வருடங்களாய் சில உபத்திரவ பாதையில நீங்கள் போய்கொண்டிருப்பீர்களானால் உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. உபத்திரவப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளிட போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறார். அதாவது உங்களை உபத்திரவப்படுத்தினவர்கள் இனிமேல் உங்களை உபத்திரவப்படுத்துவது உங்களுக்கு விரோதமா எழும்பாதபடிக்கு கர்த்தர் அடக்கி போடுகிறார். அவர்கள் எழுப்புகிற விரோதமான தந்திர காரியங்களை கர்த்தர் செயலற்று போக பண்ணுகிறார். ஆகவே கர்த்தர் உங்களை இந்த நாளில் இந்த உபத்திரவத்தின் பாதையிலே உங்களுக்கு மகிமை உண்டு, உங்களுக்கு பிரதிபலனாக தேவ நீதி வெளிப்படுகிறது என்பதை உணர்த்துகிறார். பிரதிபலனா என்ன தெரியுமா? ஒருவர் ஒரு நல்ல செயலை செய்யும் போது அதற்கு அவர்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். அவங்க நல்ல செயலை செய்ததற்கு ஒரு பலன் உண்டாகும். அதுதான் பிரதிபலன். அந்த பிரதிபலனை உபத்திரவப்பட்ட கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு பிரதிபலனை கர்த்தர் செய்ய போகிறார். தேவ நீதி விளங்க போகிறது. தேவ நீதி என்று சொல்லும் பொழுது எது சரி எது தவறு என்பதை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்லதை, சரியானதை, நீங்கள் உபத்திரப்பட்டதுக்கு உங்களுக்கு சரியானதை கர்த்தர், நன்மையானதை உங்களுக்கு தேவ நீதியாய் வெளிப்படுத்த போகிறார். விசுவாசித்து கர்த்தரை பின்தொடருங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். தைரியமாயிருங்கள். திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிறார். உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்வார். அநேக மாற்றங்களை எதிர்பாருங்கள். ஒரு பெரிய பிரதிபலனை எதிர்பார்த்திருங்க. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த வார்த்தை நிமித்த கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிற ராஜா. ஓ ஸ்தோத்திரம். நீதியின் ராஜாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தம் ஆண்டவரே, தேவ நீதி அப்பா வெளிப்படும்படியாக, பிரதிபலனாய் உம்முடைய ஜனத்திற்கு வெளிப்படும்படியாக உபத்திரவப்பட்ட பிள்ளைகளை பார்த்து உடைய வார்த்தை வந்திருக்கிறதே தகப்பனே. ஆம் தகப்பனே, ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுங்க ராஜா. ஸ்தோத்திரம். உபத்திரப்பட்டவர்களுக்கு உபத்திரப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீங்களே. விரோதமாய் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்ப கூடாத அளவிற்கு கர்த்தர் தடை செய்வீராக. அவர்களை தடுத்து நிறுத்துவீராக. தேவ மகிமை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளங்கட்டும் அப்பா. உபத்திரப்பட்ட இவர்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த மாதத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்வீராக. நீர் மகிமைப்படுவீராக தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் நடத்தும். தாழ்த்தி உங்களுடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all.